வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிட்டிஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாம்பே சட்னி தான் பார்க்க போறோம். அதாவது கடலை மாவு சட்னி, ஒரு தாலோட சப்ஸ்டிடியூட். இது நீங்க சப்பாத்திக்கெல்லாம் வச்சுக்கலாம். முதல்ல கடலை மாவு எடுத்து ஒரு 100 to 150 ml தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராகவே போகும். சப்பாத்தி பூரிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு வாட்டி விஸ்கில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சைட் டிஷ் இது. கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கார்லிக் தேவைன்னா போட்டுக்கலாம். கடுகு உளுந்து தாளிச்சிட்டு பச்சை மிளகா வெங்காயத்தை வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டுருங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 150 ml தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா வந்துட்டு கட் பண்ணி போட்டு வதக்கி தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு வந்துட்டு ஒரு 4 சிட்டிகை அளவு போட்டிருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தென் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொதி வந்ததும் கரைச்சி வச்ச கடலை மாவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட்டியானதும் எடுத்துட்டா ஆஃப் பண்ணிட்டா ஸ்டவ்வை வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்கான கடலை மாவு சட்னி ரெடி. இது போக போக கட்டியாயிடும்.